Hi everyone, I am Haja Maideen from CAS. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்குறது எல்லாமே வெப் டெவலப்மெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தோம், இப்போ பேக் எண்ட்னா என்ன? ஃப்ரண்ட் அண்ட் என்னன்னு பார்த்தோம், யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது யூசர் வந்து அதில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஸ்க்ரீன் இருக்குது, அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது அது இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண முடியும், அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் வச்சு மட்டும் எதுவுமே எல்லாமே நடந்துடாது. ஜஸ்ட் அது வந்து ஒரு பட்டன் மாதிரி. நம்ம வந்து ரிமோட் யூஸ் பண்ணுறோம், ரிமோட்டை கிளிக் பண்ணுறனால அது மாறுது. ஆனால் ரிமோட்டுனால தான் அது மாறுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சேனல் மாறுதுல, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, அது மாதிரி தான். இப்போ நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறோம், ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுவோம். எல்லாருமே பரவாயில்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுனால அதே ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க, ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவீங்க, போஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை ஃபீட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணும்போது அது வரைக்கும் தான் என்ன நடக்கும்னா யூஐ யூஸ் ஆகுது. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏபிஐ கால் நடந்து பேக் எண்டுக்கு போயிருது. நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ வந்து பேக் எண்டுக்கு போய் அது ப்ராசஸ் ஆகி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு தெரியுது. ரெஸ்பான்ஸாக வரும்போது தான் நீங்கள் ஃபீல்டில் வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா? இது வந்து ஏபிஐ கால் பேக் அண்ட் லாஜிக் இப்படிலாம் சொல்லுவாங்க, ரைட்? பேக் எண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. பிஸ்னஸ் லாஜிக்லாம் அங்கே தான் எழுதுவாங்க. என்ன நடக்கணும், டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது, ஸ்டோர் ஆகிட்டு அதுலேருந்து எடுத்து வந்து காட்டுறது, அடுத்து டேட்டா பேஸில் போயிட்டு இருக்கக்கூடிய டேட்டாவை டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பேக் எண்டில் தான் நடக்குது. அதுதான் பிரெயின் சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேரோட பிரெயின்ங்கிறதுனா என்னது, பேக் எண்டு தான். இப்போ சரி, பேக் எண்ட் ஓகே, என்னென்ன டெக்னாலஜிலாம் வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க பேக் எண்டுக்கானிங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா முன்னாடிலாம் எல்லாம் ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஜாவாங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகே. அதை வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்லாம் கொண்டு வந்தாங்க. ஸ்ப்ரிங் போட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னா வெப் டெவலப்மெண்ட்டை இன்னும் ஈஸியாகுது. ஜாவாலே நம்ம எழுதலாம், ஏபிஎல்லாம் எல்லாமே எழுதலாம். ஆனால் அது வந்து ஈஸியாகுது. ஓகே, இதில் ஒரு 100 லைன்ஸ் எழுதுனா 10 லைன்ஸ் எழுதுனா போதுங்கிற மாதிரி ஈஸியாக்குறது தான் ஃப்ரேம் ஒர்க். இது ஜாவா யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நோட் ஜேஎஸ்னு ஒன்று இருக்குங்க. நோட் ஜேஎஸ்னா நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்னேன், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணாங்க, இப்போ பேக் எண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னா நோட் ஜேஎஸ். நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இப்போ காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லேபில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஜாவா யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஜாவா லேப் வந்திருக்கும், பைத்தான் லேப் வந்திருக்கும், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணணும்னா ஜாவா ஜேடிகேன்னு ஒன்று டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அதை எழுதுனா அது எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? பைத்தானுக்கும் அதே மாதிரி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணால் தான் அதில் இன்டர்பிரட்டர் இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு லைனாக படித்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டும். ஆனால் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஏதாச்சும் டெவலப் பண்ணீங்களா? யாருமே பண்ணியிருக்க மாட்டோம், சரிங்களா? ஜாவாஸ்கிரிப்டுக்கும் சரி, ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸும் சரி, யாருமே என்ன பண்ணிக்க மாட்டோம், டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம கோடு எழுதுவோம், அதை ரன் பண்ணோம்னா டேரெக்டாக என்ன ஆகும், ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அதில் அவுட்புட் காட்டும். இப்போ புரியுதா? இப்போ ப்ரௌசரில் என்ன இருக்குன்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் இருக்குது. என்ஜின் மீன்ஸ் என்ஜின். இப்போ குரோமில் பார்த்தீங்கன்னா V8 என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? V8 என்ஜின்ங்கிறது HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறது அதோட வேலை, சரியா? அது அதில் இருக்கனால நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதனால தான் அதை ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணாங்க. இப்போ நோட் ஜேஎஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த V8 இன்ஜினை எடுத்து அதோட சில விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு நோட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் ரன் டைம் சொல்லுவோம், ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ரன் டைம் சொல்கிறோம்னா அது கொண்டு வந்தனால நம்ம சிஸ்டத்திலேயே அந்த ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். அதுக்கு அவுட்புட் வந்து நம்ம ப்ரௌசரில் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அவுட்புட் வந்து நம்ம சிஸ்டத்துலேயே தெரிஞ்சிடும். எப்படி நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணும்போது அவுட்புட் உங்களுக்கு டெர்மினலில் தெரியுதோ, அதில் எப்படி நீங்கள் ஏபிஐ பில்ட் பண்ண முடியுதோ, அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போதும் நோட் ஜேஎஸ் மூலமாக யூஸ் பண்ணும்போது உங்கள் அவுட்புட் வந்து டெர்மினலில் தெரியும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் ஏபிஐ கிரியேட் பண்ணலாம். எப்போ நோட் ஜேஎஸ்ங்கிற ஒன்று வந்துச்சோ அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம பேக் எண்ட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது நோட் ஜேஎஸ். நோட் ஜேஎஸ்ங்கிறது லாங்குவேஜ் கிடையாது, ஜஸ்ட் ரன் டைம். அது இருந்துச்சுன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டை லோக்கலாக ரன் பண்ணலாம், நம்ம கம்ப்யூட்டரில் ரன் பண்ணலாம், சரிங்களா? ரைட். அப்புறம் பைத்தான் இருக்குது, பைத்தானுக்கு ஜாங்கோ இருக்குது, ஃப்ளாஸ்க் ஏபி, இந்த மாதிரி நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ரஸ்ட் இருக்குது, கோ இருக்குது, இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. அதுக்கு நிறையா ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு லாங்குவேஜுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக வெப் டெவலப்மெண்ட் தனி ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், பிசி சாஃப்ட்வேருக்கும் தனியாக ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பார்க்குறது என்னன்னா நோட் ஜேஎஸ் தான். அப்கமிங் வீடியோஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நோட் ஜேஎஸ்ல என்ன யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் எழுதுவோம். ஒரு ஏபிஐ கால் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரும்போது அந்த ஏபிஐ காலை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கான லாஜிக்கெலாம் நம்ம எழுதுவோம். இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்,
அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பேக் எண்டில் வரும், சர்வருக்கு வரும். சர்வர் வந்தோன்னா சர்வர் வந்து அந்த லாஜிக், அந்த ஏபிஐ கால்க்குன்னு ஒரு லாஜிக் எழுதிடும். அந்த லாஜிக் படி அது ஒர்க் ஆகும். இப்போ ஒரு இமேஜ் வருதுன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டான இமேஜா, இப்போ நிறைய இமேஜ் சென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா, அது வந்து கரெக்டான இமேஜான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு யார்கிட்டருந்து வந்திருக்கு, இப்போ வந்து கரெக்டான யூசர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய டேட்டாபேஸ், அவங்களுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும் தெரியுமா, அதில் போய் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அது வந்து நம்ம என்ன பண்ணோம், கீழே நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுதா, சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் காட்டுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குலாம் ஒரு பிரெயினாக செயல்படுறது தான் பேக் ஹேண்ட். பேக் ஹேண்டோட சேர்த்து டேட்டா பேஸையும் படிக்கும். அப்கமிங் வீடியோஸில் நம்ம லைவாக கோடிங் எப்படி பண்ணுறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்டை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாஜா மீடியா.